அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு உங்க எல்லாருடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் டாலரைசேஷன், அதாவது டாலரின் ஆதிக்கம் ஒழியுமா அப்படின்னு. ஜோ பைடன் இருந்தப்போ, எஸ்பெஷலி இந்த 22 ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துக்கு பிறகு இந்த டாலரைசேஷன் அப்படின்றது பெரிய அளவில் பேசப்பட்டு வந்தது. டாலரைசேஷன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு பெரும்பாலான உலக வர்த்தகம் அப்படின்றது டாலரில் தான் நடைபெற்று கொண்டு வருகின்றது. உதாரணத்துக்கு இந்தியா, சவுதி அரேபியா, நாம் இங்கேருந்து ஆயில் வாங்குகிறோம், அவங்க நம்மக்கிட்டேருந்து முட்டை வாங்குறாங்க, அரிசி வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கரன்சிலையோ இல்லை அவங்க சவுதி ரியாலோ அது கிடையாதுங்க, டாலரில் தான் எல்லாமே. இதே மாதிரி தான் பெரும்பாலான நாடுகளுக்கு இடையே நடைபெறும் வர்த்தகம் டாலரில் மட்டுமே நடைபெறுகின்றது. இதில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அதை பின்னாடி நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். இந்த உக்ரைன் யுத்தம் ஒரு ஃப்ளாஷ் பாயிண்ட்டாக இருந்ததுங்க டாலரை விட்டு வெளில போனோன்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் அந்த ஸ்விஃப்ட்னு சொல்லுவாங்க, அதில் தான் இந்த உலகளாவிய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அப்படின்றது நடக்கும். அதிலிருந்து ரஷ்யாவை வெளில தள்ளிட்டாங்க. அடுத்தது இந்த டாலர் ஆக்சஸ் அப்படின்றத நிறுத்திட்டாங்க. அண்ட் ரஷ்யாவுடைய அசட்ஸ், ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பல நாடுகளும் அவர்களுடைய அந்த சர்ப்ளஸ் இன்கம் ஒரு அவசரத்துக்கு வச்சுக்கிறது இதெல்லாம் டாலரில் தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு. ஸோ இந்த டாலர் அசட்ஸை நம்ம ரூபா நோட்டாக வீட்டுக்குள்ளே வச்சுக்க முடியாதுங்க. அப்போ அதை யூரோப்பியன் அமெரிக்கன் பேங்க்ஸில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 300 பில்லியனுக்கு மேலே ரஷ்யாவோட காசு டாலரை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுல்ல, அதனால் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ ஜெலன்ஸ்கி எனக்கு அந்த காசு கொடு, அவன் என் மேலே சண்டை போட்டு நிற்கிறான், அதுக்கு அவன் தான் அபராதம் கட்டணும், அதுக்கு நீங்கள் முதல்ல இந்த காசு கொடுத்துருங்க, அப்புறமா பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் அப்படின்னு போட்டு அரிச்சு எடுத்து நிற்கிறாரு. இந்த சம்பவத்துக்கு பிறகு உலக நாடுகள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க, நாமளும் டாலர் அசட்ஸை வச்சிருந்து நாளைக்கு திடீர்னு அமெரிக்காவோ ஐரோப்பாவோ செல்லாது இவனையெல்லாம் ஒதுக்கி வைங்க அப்படின்னு நாட்டாம மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்து விட்டாங்கன்னா, அப்போ நம்ம பணமெல்லாம் நம்ம பணம் அதை அவங்க கிட்ட கொடுத்து வச்சுட்டு உங்ககிட்ட ஒன்றும் இல்லை போடா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நாம் என்ன பண்ணுறது? அதனால் டாலரை விட்டு ஒதுங்க வேண்டும் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தாங்க. சரி, டாலரை விட்டு ஒதுங்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற சைனா, அங்கே இருக்கிற நமீபியா, இவங்க 2 பேரும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் டாலர் தேவைப்படுது. அப்போது என்ன தான் பண்ணுறது அப்படின்னும் போது தான் முதல்ல இந்த ரஷ்யா தடைகள் அது ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. ரஷ்யா என்ன பண்ணாங்க, நம்ம இந்தியாவோட, சைனாவோட, சவுதி அரேபியாவோட இவங்களோடலாம், ஏன்னா டாலர் தான் அவங்களுக்கு ஆக்சஸ் கிடையாது, இல்லை யூரோவும் கிடையாது, அதனால் அவங்கவுங்க கரன்சிலேயே, இப்போ இந்தியாவோட அப்படின்னா ரூபிள், சைனாவோடனா யுவான், அதே மாதிரி சவுதியோடனா ரியால், இப்படி ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்டு இப்போ இந்தியாவே பார்த்தீங்கன்னா அந்த ஈரான் மீது பொருளாதார தடைகள் இன்னும் இருக்குது, அதை ஃபுல்லாக அவர் எடுக்கலை. 2019 வரைக்கும் ஈரான்லேருந்து நம்ம ஆயில் வாங்கியிருந்தோம், நம்ம கரன்சியில் தான். இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க காசு கொடுப்பாங்க, நாம் இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம காசை கொடுப்போம். அது ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கும், அதை அப்படி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த பிரிக்ஸ் மாநாடில் ஒரு மிகப்பெரிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த பிரிக்ஸ் அப்படின்றது முதல்ல BRIC, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, இந்த 4 நாடுகள் சேர்ந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அடுத்த வருஷத்துலேயே சவுத் ஆஃப்ரிக்கா ஜாயின் பண்ணிக்கிறாங்க, BRICS பிரிக்ஸ்ன்னு ஆயிடுதுங்க. இல்லை பார்த்தீங்கன்னா ரஷ்யா யூரோப்னு சொல்லலாம், சைனா இந்தியா ஏஷியான்னு சொல்லலாம், பிரேசில் சவுத் அமெரிக்கா, இருந்தாலும் சவுத்து நார்த்னாலும் அமெரிக்கா தானே. அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்றது ஆஃப்ரிக்கா. இப்போது அதில் இன்னும் பல நாடுகளும் சேர்ந்துருக்காங்க, இந்தோனேஷியா, ஈவன் சவுதி அரேபியா கூட ஜாயின் பண்ணிட்டாங்க, UAE இருக்காங்க. இப்போது அதனுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாகி கொண்டே போகின்றது. நிறைய நாடுகள் இப்போ இதில் சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இதுதான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கின்றது. இப்போது இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு நிறைய பேச்சு வந்திருக்கும். அதில் மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு, ப்ராஜெக்ட்டுக்கு லோன் கொடுக்கறது அப்படின்றத பற்றிலாம் பேசியிருப்பீங்க. ஆக்சுவலாக இது லாங் பேக் 2014 வாக்குலேயே ஒரு ஷேப்புக்கு வந்துருச்சுங்க. மொத்தம் $100 பில்லியன் கார்பஸ் ஃபண்ட். அது அந்த $100 பில்லியன் 41 பில்லியன் சீனா, அதுக்கப்புறம் ரஷ்யா, இந்தியா, பிரேசில், இவங்க 3 பேரும் 18. அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா $5 பில்லியன் கான்ட்ரிபியூட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அதில் டிராயிங் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க, எவ்வளோ எடுத்துக்கிறது அப்படின்றதெல்லாம் அதில் இருக்குது. இப்போ அது வேகம் எடுத்துள்ளன, ஏன்னா இன்னும் நிறைய நாடுகள் சேர்ந்துருக்காங்க இல்லையா. முதல்ல 5 தான் இருந்தது இல்லை. இப்போது இதை வச்சு நம்ம ஃபண்டிங் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த நாடுகளுக்கு உள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர்
இப்போ வந்து ரஷ்யா இந்தியா ஆல்ரெடி போயிட்டுருக்கு, இப்போ இந்தோனேஷியா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது இந்தோனேஷியா இந்தியா, இந்தோனேஷியா சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா இவங்கெல்லாம் கொடுத்து வாங்கும்போது டாலர் வேண்டாம், அவங்க கரன்சிலேயே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரப்போசல். இதுதான் அண்ணன் ட்ரம்ப்புக்கு வந்து அப்படியே ஆப்பு வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே கோபத்தில் கொதித்தெழுந்து பாருங்க, இந்த மாதிரி அமெரிக்கா ஒதுக்குற மாதிரி டாலர் ஒதுக்குற மாதிரி யாராவது பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்தந்த நாடுகள் மீது எக்ஸ்ட்ரா 10% அப்படின்னு. இதை சில பேர் தப்பாக புரிஞ்சுன்னு, என்னங்க 100% சொன்னார், இப்போ 10%? இல்லை, ஏற்கனவே இருக்கிற வரியோட இப்பொழுது முற்றிலும் மேம்படுத்தப்பட்ட இன்னொரு 10% புது வரி போடுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இது வந்து வேலைக்காவாத ஒரு விஷயம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆர் சவுதி அரேபியா இவங்களுக்கு எதிராக அமெரிக்கா வரி போடுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்புறம் அது என்ன மாதிரியான ஒரு த்ரெட்டாக இருக்கும்? ஏன்னா அவங்களே மெம்பர்ஸ் ஆஃப் த பிரிக்ஸ் இல்லை. அப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா மெம்பரையே ஒன்றும் பண்ணல, அப்புறம் சப்போர்ட் பண்ணுறவங்களை வந்து கேட்குறீங்களா அப்படின்னு 4 பேர் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்பாங்களா மாட்டாங்களா? இதில் நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க, பாருங்கள் சார், பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர் வேற ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இது பார்த்தீங்களா, அது வேற காப்பி எடுத்துகிட்டு போகிறாரு, நோபல் பரிசுக்கு உங்களை ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க அப்படின்னு. ஏங்க இவங்கெல்லாம் பண்ணுறதை விட நம்ம ஈரான்லேருந்து அந்த கமேனி அவர் ஒரு லெட்டர் ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு காப்பிட்டு ஒயிட் ஹவுஸ்னு போட்டார்னா அதுக்கப்புறம் ஈரான் ரொம்ப நல்லவங்க, அவங்களோட நாங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு உடனே சொல்லிடுவாருங்க ட்ரம்ப்பு. அதை விட்டுட்டு அவர் என்னென்னவோ பண்ணிகிட்ருக்காரு. சரி, இருந்துட்டு போட்டோம். ஆனால் இதில் பிரிக்ஸ் கரன்சி அப்படின்னு புதுசாக ஒரு கரன்சி இந்த நாடுகள்லாம் சேர்ந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அப்படி கிடையாது. அப்படியே வந்து பிரிக்ஸ் கரன்சி அப்படின்னு சொன்னாலும் இந்தியா அதை ஒத்துக்காது. சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து அந்த பிரிக்ஸ் நாடுகளில் குறிப்பாக சீனாவுக்கு வந்து இந்தியா மேலே கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. ஆஹா, இவங்க எல்லாத்துக்கும் ஒத்து வர மாட்டாங்களோ அப்படின்னு. காரணம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம சொல்லலாம் எல்லாம் அவங்க இதில் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட்டு அந்த சைனீஸ் யுவான் அதில் தான் எல்லாரும் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கோ அப்படின்னு சொன்னால் அப்போ டாலருக்கு மாற்று யுவான் அப்படின்ற மாதிரி ஆயிரும். அப்போ அமெரிக்காவுக்கு பதிலாக சீனாவை கொண்டு வந்து நீங்கள் மேலே உட்கார வைக்கிற மாதிரி ஆகும். அது சரிப்பட்டு வராது. அதனால தான் நாம் வந்து கொஞ்சம் காஷியஸாக இதில் மூவ் பண்ணிகிட்ருக்கோம். சரி, டீடாலரைசேஷனோட பாதிப்புகள் என்ன இருக்கும் அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயம் கவனிக்கணும். இப்போ இந்த பிரிக்ஸ் நாடுகள் இவங்களுடைய கம்பைன்டு ஜிடிபி அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு 27 to 29% வேர்ல்டு ஜிடிபியில் 27 to 29% அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் G7, ஆக்சுவலாக G8ன்னு இருந்தது, ரஷ்யாவை தள்ளிட்டு G7 ஆகிவிட்டாங்க. அவங்களுடைய கம்பைன்டு ஜிடிபி அப்படின்றது அப் டு ஒரு 40% வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த G7 அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வளர்ந்த நாடுகள் இதுதாங்க. இதில் யார் யாரெல்லாம் இன்றைக்கு அந்த G7ல் மெம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் அமெரிக்கா, பிரிட்டன், ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இட்டலி, கனடா, ஜப்பான். என்னங்க முதல் 5ல் இந்தியா இருக்குது, சீனாவும் இருக்குது. ஆனால் இவங்க G7 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேர்த்தையும் விட்டுப்புட்டு இவங்க 7 பேரை வச்சு நிற்கிறாங்களே, இது என்ன கூத்து? இந்த சந்தேகம் உங்களுக்கு வருதா இல்லையா? வளர்ந்த நாடுகள் அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? ஜிடிபி அப்படின்றது தான் வந்து ஒரு பிரதான இண்டிகேட்டர். அப்போது அந்த ஜிடிபியில் வந்து முதல் 5க்குள்ளே இருக்கவங்கள 2 பேரை தள்ளிப்புட்டு நீங்கள் ஒரு G7 கூத்தடிச்சிங்கன்னா, அப்போ இதெல்லாம் நாங்கள்லாம் பரம்பரை பணக்காரங்க, நீங்கள்லாம் புது பணக்காரங்க, உள்ளே வரக்கூடாது அப்படின்ற ஒரு அந்த மென்டாலிட்டி தெரியுதா இல்லையா? ஆனால் இது வந்து அந்த நாமினல் ஜிடிபி. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் தான் வந்து டாப்பில் இருக்காங்க. அதே மாதிரி பாப்புலேஷன் வைஸ் பார்க்கும்போதும் G7 விட நம்ம அதிகமாக இருக்கோம். சரிங்க, பாப்புலேஷன் அதிகமாக இருந்தால் கஷ்டம் அப்படின்னு சொன்னால், பாப்புலேஷன் அதிகமாக இருந்தால் அதுதான் பெரிய மார்க்கெட்டு. அதே மாதிரி அந்த ஜிடிபி க்ரோத் அப்படின்னு எடுத்தாலும் பிரிக்ஸ் தான் டாப்பில் இருக்குது. குறிப்பாக இந்தியா, சைனா, இந்தோனேஷியா இந்த நாடுகளுடைய ஜிடிபி தான் அதிகமாக இருக்கின்றது. யூரோப்பு இவங்கெல்லாம் வந்து மைனஸில் கூட போயிடுவாங்க போல இருக்குது, அந்த லட்சணத்தில் இருக்குது. ஆனாலும் நாங்களாம் வந்து வெள்ளக்காரங்காலத்திலே கார் வச்சுருந்தவங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் பண்ணின்னுக்கிறாங்க இந்த G7 கண்ட்ரிஸ். சரி, இப்போ இந்த டாலர் ஒதுக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னா வெரி சிம்பிளுங்க. எந்த அளவுக்கு உலக வர்த்தகம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதோ அந்த அளவுக்குத்தான் அமெரிக்கா வந்து அப்படியே கடனை ஏற்றின்னு சந்தோஷமாக இருக்க முடியும், உற்பத்தி பண்ணாமல். சிம்பிளாக சொல்லிட்டா, இன்னைக்கு புதுசாக ஒரு நாடு இப்போ வர்த்தகத்தில் குதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் வந்து வெளிநாட்டில் வர்த்தகமே பண்ணலைங்க. அவங்க வந்து $1 கோடி ஏதோ ஒரு சரக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது அகெயின் டாலர் வேணும் இல்லையா? இல்லைங்க எங்கள் நாட்டு கரன்சி அது சரிப்பட்டு வராதுப்பா. அப்போ என்ன பண்ணணும்? டாலர் நமக்கு வேண்டும் அந்த புது நாட்டுக்கு.
அப்போது அந்த $1 கோடி மதிப்பான ஏதாவது ஒரு சரக்கை அமெரிக்காவுக்கு நீங்கள் அனுப்பினா அங்கேருந்து $1 கோடி வரும். அதை நீங்கள் இன்னொரு நாட்டுக்கிட்ட கொடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்க போகிறீங்க. சரி, இல்லைங்க அங்கே அனுப்பி அங்கே கிட்ட அனுப்புறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கடன் வாங்கணும், இல்லை வேற எதையாவது கொடுத்து அதை டாலராக மாற்றணும். இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் உங்களுக்கு டாலர் வரும் இல்லையா? சரி, இப்போ அந்த அமெரிக்கா அந்த டாலரை எப்படி கொடுப்பாங்க உங்களுக்கு? அதான் இருக்கவே இருக்குது மிச்சின்னு ஒரு மஞ்சள் பச்சை கருப்பில் ஒரு நோட்டை அச்சடித்து அவங்க விட போகிறாங்க. இவ்வளோதாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா இப்படித்தான் சொல்லணும் அத்தை. ஸோ எந்த அளவுக்கு உலக வர்த்தகம் விரிவடைகின்றதோ, எந்த அளவுக்கு டாலருக்கான தேவை அதிகரிக்கின்றதோ அது வரைக்கும் அமெரிக்கா சந்தோஷமாக இருக்கலாம். டாலருக்கான தேவை குறைந்து விட்டது அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு அமெரிக்கா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அடியை வாங்கும். அங்கே பாட்டுக்கு அந்த டெட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கின்னு 32, 34, 36 ட்ரில்லியன் டாலர் இதெல்லாம் எந்த காலத்தில் திருப்பி கொடுக்கறது அப்படின்னு அவங்க பாட்டுக்கு அடிச்சு விட்டுனுக்குறாங்க. இல்லை இனிமேல் எங்களுக்கு டாலரே வேணாம் அப்படின்னு ஒதுங்க ஆரம்பிச்சது இந்த உலகம்னு சொன்னால் அதுக்கப்புறம் அமெரிக்காவோட நிலைமை அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா பாருங்க, ஐயோ பாவம் அப்படின்னு நாம் கவலைப்பட வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்கும் அமெரிக்கா. ஏன்னா ஒரு பக்கம் ஏகப்பட்ட கடன், யாருமே டாலரை வாங்கலை அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே அவங்க உற்பத்தி பண்ணுறதை விட ஏராளமாக கன்சூம் பண்ணின்னுக்கிறாங்க அமெரிக்காவில். எல்லா உற்பத்தியும் வெளிநாட்டுக்கு அமிச்சிட்டாங்க. எல்லாம் வாங்க, நாங்கள் தான் டாலர் அடிச்சுன்னுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு நோத்தின்னுக்கிறாங்க அவங்க. இது ஆட்டம் கண்டு விட்டது அப்படின்னு சொன்னால் சரக்கு வாங்கிறதுக்கு காசு இருக்காது, அந்த டாலரை எவனும் சீந்த மாட்டான். அப்போ என்ன ஆகும்? உள்நாட்டிலையும் உற்பத்தி கிடையாது, வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு இந்த டாலரை எவனும் மதிக்கவும் மாட்டேன்றான். சரக்குகள் ஒன்றும் இருக்காது கடையில், இழுத்து மூட வேண்டியது தான். பெரிய புரட்சி மாதிரி அவங்க கடலை பூந்து அள்ளின்னு போயிடுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் இது வரைக்கும் அந்த டாலரை ரிசர்வாக வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இது அடி. ஏன்னா இவங்க பாட்டுக்கு சீனாவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 ட்ரில்லியன் அப்படின்னு ஃபாரின் ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் என்ன ஆகும்? டாலருக்கு மதிப்பே இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் டாய்லெட் பேப்பர் மாதிரி தானே. அதனால தான் சைனா கிராஜுவலாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்படியே தங்கத்தை வாங்கி குவிச்சுன்னுக்கிறாங்க. நாம் கூட சமீபத்தில் பிரிட்டனில் அங்கே ஒரு சேஃபாக வச்சுருந்த தங்கத்தை கொண்டு வந்திருக்கோம். நாளைக்கு இவனுக்கு இது மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக. ஸோ இந்த மாதிரி எல்லா நாடுகளும் தங்கம் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னாலும் அப்போவும் அமெரிக்காவுக்கு பெரிய அடி. லிபியா அதிபர் கடாஃபி அதான் பண்ணார். நம்ம ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் ஒரு கோல்டு பேக்டு கரன்சி அதை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னோடனே தான் வேற ஏதோ காரணம் சொல்லி அவரை தீர்த்து கட்டி போட்டாங்க. எப்பப்பெல்லாம் டாலருக்கு த்ரெட்டு வருகின்றதோ அப்பெல்லாம் அதை எப்படியாவது ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும் அப்படின்றது தான் அமெரிக்காவுடைய பிளான், சிஐஏவுடைய பிளான். ஆனால் இந்த தடவை அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் அந்த ஒற்றுமை அப்படின்றதே இல்லை. ஒத்துரு மேலே ஒத்துரு இப்படி முதுகு பின்னாடி கத்தியை வச்சுன்னு சுற்றின்னு இருக்கிறாங்க. ஆனால் வெளியில் வரும்போது டேடி டேடி அப்படின்னு அப்படியே இந்த பாக்யராஜ் படத்தில் வர பாட்டு மாதிரி பாடினாலும் பின்னாடி கத்தி இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது. அடுத்தது இந்த தடவை ஒரு கண்ட்ரி இல்லை. முதல்ல ஈராக்கில் சதாம் ஹுசேன் டாலருக்கு பதிலாக யூரோவுக்கு போனோன்னு நினச்சாரு, அவரை தீர்த்து கட்டினாங்க. அப்புறம் இவர் கோல்டுக்கு போனோன்னு நினச்சாரு கடாஃபி, அவரை தீர்த்து கட்டினாங்க. ஆனால் இந்த தடவை 10-11 நாடுகள் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. அதுலேயும் வலிமையான நாடுகள் இந்தியா, சீனா, ரஷ்யா, சவுதி அரேபியா, UAE, சவுத் ஆப்பிரிக்கா, இந்தோனேஷியா அப்படின்னு பெரிய வரிசை. என்ன பண்ண முடியும் உங்களால்? சரி, நீ வரி போடுறதுனா கூட போட்டுக்கப்பா. அப்புறம் இவங்கெல்லாம் சரி ரைட்டு நீ வரி போடுறியா, நாங்கள் இனிமேல் உனக்கு ஏற்றுமதி பண்ணல, நாங்கள் மற்றவங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஏதோ அமெரிக்கா கிட்டேருந்து நமக்கு குவியணும், அவங்க நிறுத்தி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற நிலைமை கிடையாது இன்னைக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அமெரிக்கா என்ன சொல்லுவாங்க, நாங்கள் உங்ககிட்டேருந்து வாங்க மாட்டோம். போடா வாங்கலான்னா உங்கள் ஊர் ஜனங்க தான் தெரு அலைய போகிறானுங்க சாமானுக்கு, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் எங்களுக்குள்ளேயே விற்றுக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா. இப்போ அந்த சீனா அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தின்னு இருக்கிறோம், 1க்கு 20 எனக்கு 10 இப்படின்லாம் ஆரம்பிச்சாருங்க. இப்போ என்ன ஆச்சு? ஒன்றுமே இல்லை. இவர் தான் சொல்றாரு டீல் டீல் அப்படின்றாரு. சீனாவில் சொல்கிறாங்க எங்கே டீல் அப்படின்றாங்க. அடுத்தது உக்ரைன் ரஷ்யா யுத்தம் ஆரம்பித்து 3 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ சொல்கிறாங்க ரஷ்யா தோற்று போகிறத நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? வெளிப்படையாக சொல்கிறாங்க, உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா தோற்று போவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் உக்ரைனுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுறேன் நாங்கள் ரஷ்யாவை தோற்கடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னா நாங்கள் ரஷ்யாவுக்கு வெளிப்படையாக சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு.
ஏன்னா அந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தம் அப்படியே நடந்துக்கினே இருக்கிறது முடிவுக்கு வரக்கூடாது. அதே சமயத்தில் ரஷ்யாவும் தோக்கக்கூடாது. சண்டை நடந்துனே இருக்கணும். இது வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சீனா. ஏன்னு கேட்டிங்கன்னா இது அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க கவனமெல்லாம் அங்கேயே இருக்கும். போதாக்குறைக்கு இந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸு, அதுக்கப்புறமா வந்து இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் கேட்குறாங்க, நான் உக்ரைனுக்கு வந்து இந்த பேட்ரியாட்லாம் வேணும். ஆமாம் வேணும் தான், ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறது, எங்ககிட்டயே இல்லையா, இஸ்ரேலுக்கு கொடுக்குறோமே அப்படின்னு சொன்னவர் நேற்றுக்கு என்ன பண்ணிக்கிறாரு, இல்லை அது வந்து உக்ரைன் பாவம் அடின்னு கண்ணாபின்னான்னு அடி வாங்கினுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து டிஃபென்சிவ் வெப்பன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு இருக்காரு. ஏன் பேச்சை மாற்றிட்டு இருக்காரு அப்படின்னா, இப்போது சமீபத்தில் புட்டினோட பேசினார், ஞாபகம் இருக்கா? அதில் அவர் என்ன கேட்டார், உக்ரைன் யுத்தத்தை பற்றி பெருசாக பேசலைங்க, மெயின் டாபிக் வந்து ஈரான் தான் அப்படின்றாங்க. அதாவது ஈரான் வந்து இனிமேல் அந்த என்ரிச்மெண்ட் அந்த பக்கம் போகக்கூடாது, அடுத்தது பேலிஸ்டிக் மிசைல் அதை வந்து அவங்க பர்சியூ பண்ணக்கூடாது இதுக்கு மேலே, மூணாவது இந்த நியூக்ளியர் ஃபியூல் இருக்கு இல்லையா, அதை எங்ககிட்ட தான் வாங்கிக்கணும், இதுக்கு வந்து நீங்கள் ஈரான் கிட்ட பேசணும்னு இருக்காரு. புட்டின்னா அவரை பார்த்தா அவ்வளோ பைத்தியக்காரனாக தெரியுது. ஏன்னா அமெரிக்காவுடைய நியூக்ளியர் ஃபியூல் தேவையில்லை, 25% ரஷ்யா தான் இன்னும் குத்துனுக்கிறாங்க. நீயே வந்து வெளிலேருந்து இம்போர்ட் பண்ணினுக்கிற, இது நீ வந்து ஈரானுக்கு அனுப்பணுமா? ஏன்னா உனக்கு பிஸ்னஸ் பிடிச்சி கொடுக்கறதுக்கு நான் என்ன வந்து ஏஜென்ட்டா அப்படின்னு கேட்காத குறை புட்டினுக்கு. அவர் சொல்லிட்டார், இது வேறுங்க, யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஓகே, ஆனால் பேலிஸ்டிக் மிசைலே இது பண்ணக்கூடாதுன்னா அப்போனா அவங்க எதுவுமே ஆயுதமே வச்சுக்க கூடாதா? அந்த இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் மாதிரி அது முடியாது. அடுத்தது என்னது, நியூக்ளியர் ஃபியூல் நீங்கள் கொடுப்பீங்களா? சான்ஸே கிடையாது அப்படின்ட்டாரு. அப்புறம் உக்ரைனுக்கு வராங்க. இது பாருங்க, உக்ரைனில் நீங்கள் சொல்கிற மாதிரி சீஸ்ஃபயர்லாம் கிடையாது, ஒட்டுகா எல்லாத்தையும் ஒத்துக்கணும், நோ நேட்டோ மெம்பர்ஷிப். அதுக்கப்புறம் இது வரைக்கும் பிடிச்ச வீட்டில் நாங்கள் வெளில போக மாட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஜெலன்ஸ்கி பையன் அங்கேருந்து ஓடணும், ஒத்துக்குனா நாங்கள் சண்டையை நிறுத்துகிறோம், இல்லைனா நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்ட்டார். அப்போ கூட அஃபென்சிவ் வெப்பனை கொடுக்குறேன்னு சொல்லலை ட்ரம்ப், டிஃபென்சிவ் வெப்பன், ஏர் டிஃபென்ஸ் இதை தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அஃபென்சிவ் வெப்பனை கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் கதை கந்தல் அப்படின்றது தெரியும். ஜெர்மனி தான் அந்த டாரஸ் அதெல்லாம் கொடுக்க போகிறோம்னு சொல்லின்னு இருக்கிறாங்க. அது புட்டின் அன்றைக்கே சொல்லிட்டார், இது பாருங்க, டாரஸ்லாம் இங்கே அமிச்சிங்கன்னா அது உக்ரைனால் ஆப்ரேட் பண்ண முடியாது, உங்கள் ஜெர்மன் மிலிட்ரி தான் வந்து ஆப்ரேட் பண்ணணும், அப்படி பண்ணிங்கன்னா நேட்டோ எங்களை அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் யாரை ஒன்றா அடிப்பேன் அப்படின்ட்டார். அதனால அதை கொடுக்குறோம் அப்படின்னு கதை விட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போது இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும்பொழுது ஒரு பெரிய குரூப்பாக ஒன்று கூடிட்டாங்க ஐயா அப்படின்ற மாதிரி இந்த நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க. இத்தனை பேரையும் எதிர்த்து உங்களால் என்ன பண்ண முடியும்? அட்லீஸ்ட் உங்கள் எக்கானமி பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்து உங்கள் கிட்டேந்து சாமான் வந்தாதான் நாங்கள் அப்படின்ற நிலைமையில் இருந்தால் நீங்கள் நாட்டாமல் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கு சீனாலேருந்து ரேர் எடுத்து போகல அப்படின்னு சொன்னால் இழுத்து மூட வேண்டிதான். அதை விடுங்க, சீனாலேருந்து வந்து டாய்ஸு, ஃபர்னிச்சரு, அதுக்கப்புறம் இந்த துணிமணி, இது எதுவுமே போகல அப்படின்னாலே வந்து அங்கே எல்லாத்தையும் இழுத்து மூடினுக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ டாரிஃப் ஒன்றா போடுங்க பரவாயில்ல, அந்த விலைக்காவது விற்கிறோன்ற நிலைமைக்கு இப்போ போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த டாரிஃபில் வந்து ஒரு பெரிய குழப்பம் நிலவுகிறது. திடீர்னு வந்து குறைகிறேன்றாரு, ஏற்றுறேன்றாரு, அதனால் மேனுஃபேக்சரிங்கை இங்கே ஷிஃப்ட் பண்ணுறதா வேணாமா அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கவங்களாம் மண்டை காஞ்சின்னு இருக்கிறாங்க. ஸோ இந்த குழப்பத்தில் எங்களை நம்பி தான் நீங்கள் இருக்கியே தவிர உங்களை நம்பி நாங்கள் இல்லை அப்படின்றதுக்காகத்தான் இப்போது இந்த பிரிக்ஸ் நாடுகளுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை ட்ரம்ப் பார்க்குறாரு. அதுதான் அவருக்கு வந்து எரியுது. டாலரை மட்டும் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா ஒரே வருஷத்தில் ஆட்டம் கண்டுவிடும். அண்டு இந்த டேடின்னு அவர் பின்னாடி சுற்றிட்டு இருக்க ஐரோப்பிய நாடுகள் அதை விட மோசமாக ஆட்டம் கண்டுவிடும். ஆனால் இது உலக நாடுகள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ரிஸ்க். கோவிட் வந்து உலக எக்கானமியை எந்த அளவுக்கு ஒரு புரட்டி போட்டதோ அதை விட பல மடங்கு பாதிப்பு இருக்கும் டாலரை அப்படி ஒதுக்குறாங்க அப்படின்னும் போது. இது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் மட்டும் இல்லை, இந்த டாலர் வச்சிருக்க எல்லா நாடுகளுக்கும் இன்க்ளூடிங் த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்த மாதிரி பெரிய சேதங்கள்லாம் இருக்கும். அதனால் இந்த டீடாலரைசேஷன் அப்படின்றது வந்து இமிடியேட்டாக வராது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். அப்படியே அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்கணும், இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகணும். அந்த மாதிரி ஸ்டேகர்டாக இருந்தால் மட்டும்தான் பாதிப்பிலிருந்து பெரிய அளவில் தப்பிக்க முடியும். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், யாருமே வந்து டகாலடியாக எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகைன் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் நாங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலம்லாம் மலை ஏறி போய்விட்டது அப்படின்றது இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருக்கு. அட் த சேம் டைம் சீனா
இவங்க வந்து எல்லாரோடையும் சண்டை போட்டுருக்கிறத நிறுத்திட்டு இந்தியா, சைனா, ரஷ்யா இப்படி ஒரு ஆக்சிஸ் டெவலப் ஆனால் மட்டும்தான் அது வந்து உண்மையிலேயே அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகளை அப்படியே ஓங்கி ஒரு குட்டு வச்சு மூலையில் உட்கார வைக்க முடியும். அது இல்லாமல் இவங்க வந்து எல்லாரோடையும் உள்குத்து குத்திக்கினே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். சீனா எப்படி நடந்துக்கும் அப்படின்றது இல்லை, அவங்க எப்போவுமே ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து அன்ஃபார்ச்சுனேட் ட்ரூத். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.